அப்பா பிதாவே அருமை இரட்சகரே, we love you Father. உம்மை நேசிக்கிறோம் அப்பா. இரத்தத்தால் நான் ஜீவன் பெற்றேன், இரத்தத்தால் நான் ஜெயம் பெற்றேன், என்னை பரிசுத்தமாக்கின திரு ரத்தமே. மகிமை 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 மகிமை, பிறந்தார் பிறந்தார் பிறந்தார். தலைக்கு மேல இன்றைக்கு ஆமா மனுஷன் ஒரு மாற்றத்தை விரும்புறான், ஆசீர்வாதத்தை விரும்புறான், ஜெயத்தை விரும்புறான். தைரியம் வரணுமா, ஞானம் வரணுமா, இயேசுவோடு இருங்க. நீங்க இயேசுவோடு இருக்கும்போது தைரியம் வரும். பாவத்தை ஜெயித்த தைரியம், பரிசுத்த வாழ்க்கை குறித்த தைரியம், விசுவாசத்தை குறித்த தைரியம். பயம் நீங்கணுமா, இயேசுவோடு இருங்க, ஆண்டவரோடு கூட இருங்க. பூவோடு நார் சேர்ந்தா நாறு மணக்கும். இயேசுவோடு இருங்க, அந்த பரிசுத்தவானோடு இருங்க, வானம் பூமி படைத்த அந்த அதிசயமுள்ள தேவனோடு இருங்க. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஐயா கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். இப்ப எல்லாரும் சேர்ந்து நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு. நல்லா சத்தமா பாடுவோமா? அப்பா பிதாவே அருமை இரட்சகரே, we love you Father. உம்மை நேசிக்கிறோம் அப்பா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர் உளையான சேற்றில் உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா கல்வாரி ரத்தம் எனக்காக கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, கரங்களா அசைத்து ஓரபா கமா கபாலா கதடபா சதடபல பிரேமே கபரஹா. எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியா. கரங்களை
கரங்களை உயர்த்தி எல்லாம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. லாபா ரகாதா நாமா ஷெகேதே டேபே கபாலபோ மேகமா ரகாதா டபலபோ துடபா ரகாதா டபலபோ லேதி நிமி சகாதா டபலபோ. நல்ல சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஆவியானவரோடு கூட, ஓ என்னை நேசிக்கிறவரே, அணைத்து கொள்ளுகிறவரே, முத்தங்கள் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, லேரமா கமஹபரஹோ துடபா ஷகதடபலபோ. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, இரக்கங்களின் ஐஸ்வர்யரே, ஓ அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, வல்லமையுள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரக்கமா ரகதடபலபோ. எல்லா கரங்களை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்றவங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லே மேகமா ரகாதா டபா ஷகாதா டபலபோ. தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அநேகரை தொடுகிறார். தேவ பிரசனம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. லேகா மாஷா காதா டாபா ரகாதா டாபலபோ. ஒரு வெறுமையாய் போகக்கூடாது. ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆரோக்கியம், ஒரு புதிய சுகத்தோடு கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். லேகா மாஷா காதா டாபலபோ. தேவ வல்லமை, ஒரு ஜீவ நதி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஜீவ நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. லேசா ரகாதா டாபா ரகாதா டாபலபோ. ஆவியானவரே நிரப்புங்க, ஆவியானவரே நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ரிசீவ் இட். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். லேகா சதா டபா ரகாதா டபலபோ. ஒரு புது பலன், ஒரு ஆரோக்கியம், சுகத்தை தேவன் தருகிறார். ஓ ரகாதா நா லகாதா டபா சதா டபா ரகாதா டபலபோ. நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க வேண்டுவதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவர். உங்களுடைய தேவை இன்னதென்று அறிந்து அதற்கான வழிவாசலை தேவன் திறக்கிறார். உங்களுக்கு முன்பதாக கோணலான வழிகளை தேவன் நேராக்குகிறார். கரடு முரடான பாதைகளை தேவன் சமமாக்குகிறார். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்மை உயர்த்துவதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். நம்மை வாழ வைப்பதற்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார். எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக. பரிசுத்தமாய் வாழ்றதுன்னா எப்படின்னே ஜனங்களுக்கு தெரியல. இருள்ல இருந்தாங்க. வெளிச்சம்னா என்னன்னே தெரியாது. இருள்ல இருக்கிற ஜனங்கள் மேல ஒரு மெய்யான வெளிச்சம் உதித்தது. எல்லாரும் பாவத்துக்கு செத்து, பாவத்துக்கு மரித்து போயிருந்தாங்க. எது நன்மை தீமைனே தெரியல. வேதம் சொல்லுகிறது அது ஒரு இருண்ட காலமா இருந்தது. மல்கியாலிருந்து மத்தேயு வரைக்கும் ஒரு இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்துல வெளிச்சத்தை கொண்டு வர இயேசு பிறந்தார். இயேசுவை அறிவதற்கு முன்பதாகவும் இதே போலதான் இருண்ட ஒரு வாழ்க்கை. பாவத்தை தண்ணியை போல குடித்து கொண்டிருந்தோம். இது தப்பு, இது செய்யாதன்னு உணர்த்துற ஆவியானவர் கூட இல்லை. சரியான பாதையில நடத்தக்கூடிய ஒரு தெளிவோ ஆவியானவரோ கூட இல்லாம இருந்தார். ஆனா இயேசுவை அறிந்ததற்கு பிறகு ஒரு வெளிச்சம் உதித்தது. ஒரு வெளிச்சம் உதித்தது. என்னுடைய பாவங்களை, என்னுடைய சாபங்களை, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். கரங்களை உயர்த்தி, இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன், இரத்தத்தால் நான் ஜீவன் பெற்றேன், இரத்தத்தால் நான் ஜெயம் பெற்றேன், என்னை பரிசுத்தமாக்கின திரு ரத்தமே, என்னை பலவானாய் மாற்றின திரு ரத்தமே, என்னை பரிசுத்தமாக்கின திரு ரத்தமே, என்னை பலவானாய்
பலவானாய் மாற்றின திரு இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன். இரத்தத்தால் நான் ஜீவன் பெற்றேன். இரத்தத்தால் நான் ஜெயம் பெற்றேன். என்னை பரிசுத்தமாக்கின திரு இரத்தமே. சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பலவானாயிருக்கிறேன். நான் பலவீனன் அல்ல. எனக்குள்ள வியாதி இல்லை, நோய்கள் இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை, கேன்சர் வியாதிகள் இல்லை. எனக்கு எந்த வித வியாதிகளும் வாதைகளும் இல்லை. நான் இயேசுவின் இரத்தத்தினால நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறார். ஆனா ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக அவர் கொடியேற்றி இருக்கிறார். அவர் கொடியேற்றி இருக்கிறார். நமக்கு வாதை இல்லை. வேதம் சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஓ, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. கரங்களை உயர்த்தி, அதற்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார். அதற்காக தான் இயேசு நொறுக்கப்பட்டார். 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. அழகான முகம் அலங்கோலமானதே, கொடுமையின் கோரத்தை சகித்து கொண்டி, ஒரு குற்றம் கூட இல்லாமல், வஞ்சனையும் இல்லாமல், பழுதற்ற பரிசுத்த பலியானி. அழகான முகம் அலங்கோலமானதே, கொடுமையின் கோரத்தை சகித்து கொண்டி, ஒரு குற்றம் கூட இல்லாமல், வஞ்சனையும் இல்லாமல், பழுதற்ற பரிசுத்த பலியானி. இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன். இரத்தத்தால் நான் ஜீவன் பெற்றேன். இரத்தத்தால் நான் ஜெயம் பெற்றேன். என்னை பரிசுத்தமாக்கின திரு இரத்தமே, என்னை பலவானாய் மாற்றின திரு இரத்தமே, என்னை பரிசுத்தமாக்கின திரு இரத்தமே, என்னை பலவானாய் மாற்றின. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இரத்தத்தால் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன். இரத்தத்தால் நான் ஜீவன் பெற்றேன். இரத்தத்தால் நான் ஜெயம் பெற்றேன். என்னை பரிசுத்தமாக்கின திரு இரத்தமே, என்னை பலவானாய் மாற்றின திரு இரத்தமே, என்னை பரிசுத்தமாக்கின திரு இரத்தமே, என்னை பலவானாய். அப்படியே கரங்களை உயர்த்தி, உண்மைப்பா, உடைய இரத்தத்தினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். உடைய இரத்தத்தினால நான் பலவானாய் மாறி இருக்கிறேன்ப்பா. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, ராக்காமா ராக்காதாடாபா ஷக்காதாடாபலம், என் மேல அன்பு கூர்ந்து எனக்காக பரலோகத்தை கொள்ளையாடின பொருளா என்ன இந்த உலகத்திற்கு வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து, ஓ கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் எனக்காக நீர் சிந்தினீரே. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வடிங்க பார்க்கலாம். எனக்காகப்பா, எனக்காக தான்ப்பா. அழகான உம்முடைய முகம் அலங்கோலமானது, கொடுமையின் கோரத்தை சகித்து கொண்டீரே. எல்லா வழிகளையும் எல்லா பாடுகளையும், எத்தனை அடிகளப்பா, எத்தனை பாடுகள். நான் பட வேண்டிய அடிகள், மனிதர்கள் என்ன அடிக்கணும்ப்பா, எனக்கு பதிலா நீங்க அடி வாங்கி இருக்கிறீங்கப்பா.
மனிதர்கள் என்னை அல்லவா நொறுக்கணும், என்னுடைய வஸ்திரத்தை அல்லவா கிழிக்கணும், எனக்காக நீர் அடிக்கப்பட்டிருக்கிறீர். அப்படியே கரங்களை உயர்த்தி கடைசியா இந்த ஒரு லைன் மட்டும் சொல்லுங்க. இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன், இரத்தத்தால் நான் ஜீவன் பெற்றேன், இரத்தத்தால் நான் ஜெயம் பெற்றேன், என்னை பரிசுத்தமாக்கின திரு இரத்தமே, என்னை பலவானாய் மாற்றின திரு இரத்தமே, என்னை பரிசுத்தமாக்கின திரு இரத்தமே, என்னை பலவானாய் மாற்றின திரு இரத்தமே. எல்லா தலை மேல கைய வச்சு, உண்மைப்பா நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், ஓ நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் உங்க பிள்ளைப்பா, நான் இனி பாவி அல்ல, நான் தோத்து போனவன் அல்ல. கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளதாய் மாற்றுகிறார். தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது. இழந்ததை திரும்ப தருகிறார். தோத்து போன இடத்துல, தலை குனிஞ்ச இடத்துல உங்களுடைய தலையை தேவன் நிமிர்த்தி வைக்க போகிறார். ஓ எந்தெந்த இடத்துல எல்லாம் முகம் சுருகி போச்சோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் இருள் இருந்தது போல தோன்றினதோ, அந்த காரியத்துல எல்லாம் தேவன் வெளிச்சத்துல நடக்க உதவி செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹalleluya 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 ஆமென். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இனி கவலை இல்லை, இனி கஷ்டம் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி பாடுகள் இல்லை. உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி உங்களுடைய துக்கத்தை மாற்ற, உங்களுடைய பாவங்களை நீக்க, உங்களுடைய சாபங்கள்ல இருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு பிறந்திருக்கிறார். ஹalleluya ஆமென். அவர் பிறந்தா மகிமைக்கு மேல மகிமை. பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, உங்க வாழ்க்கை மகிமைக்கு மேல மகிமையா இருக்கும், அற்புதத்துக்கு மேல அற்புதமா இருக்கும். ஆமென். ஒரு அழகான பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழவுன்னா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. சேர்ந்து கரங்களை தட்டி வான் நல்லா கை தட்டி பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழவொன்னா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழவொன்னா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் சேர்ந்து மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார், மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். சேர்ந்து நல்லா கைத்தட்டி பரலோகத்துல தூதர்கள் உங்களை மாதிரியே நல்லா டான்ஸ் ஆடி பாடுனாங்களாமா. ஆமென். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட, அழகை அதிர்ந்து நடுங்கிட, அவனியோர் மனம் மகிழ்ந்திட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட, பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட, அழகை அதிர்ந்து நடுங்கிட, அவனியோர் மனம் மகிழ்ந்திட. சொல்லுவோம், அழகை அதிர்ந்து நடுங்கிட, அவனியோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் பிறந்தார் பிறந்தார். தலைக்கு மேல மகிமை மகிமை மகிமை
மகிமை மகிமை மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். சேர்ந்து எல்லாம் ஒண்ணு போல கை தட்டுவோமா? புவியை ஈத்திடும் காந்தமாய் உள்ளணைந்து சாந்தமாய். புவியை ஈத்திடும் காந்தமாய் உள்ளணைந்து சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாது பாலனாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாது பாலனாய். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். சேர்ந்து மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ ஒண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை. உன்னதத்தில் மகிமை சொல்வோம். பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ ஒண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை. உன்னதத்தில் மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. சொல்வோம். பிறந்தார் 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 பிறந்தார். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவன் எங்களை அங்கேருந்து இங்கே அழைத்து வந்து எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆசீர்வாதமான நிலைமையில் எங்களை வச்சுருக்கிறாரு. போக்கியத்துக்கு இருந்த வீட்டை கர்த்தர் நல்லபடியாக கரையும் செய்ய உதவி செஞ்சார். நாங்கள் அந்த வழியில் போகும்போது வரும்போது ஏசப்பா இந்த நாள் எங்களுக்கு எப்போ வரும் நான் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது வரும்போது நான் ஜெபம் பண்ணிகிட்டே போவேன். ஆனால் பாஸ்ட்டு எங்களுக்கு நல்ல ஜெபம் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லி நல்ல ஊக்கத்தை கொடுத்தாங்க. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா காலகட்டத்திலும் பாஸ்ட்டு தான் எங்களோடு இருந்து எல்லா தேவைகளையும் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்தார். பிள்ளைகளுடைய எல்லா காரியத்துக்கு வீடு காரியத்துக்கு இடத்து காரியத்துக்கு எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்தார். நாங்கள் மலுமிச்சம்பட்டியில் பார்க்கும்போது கூட நீங்கள் அங்கே வாங்க வேண்டாம், நீங்கள் கிணத்து கடவுளே ஒரு இடத்த பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவருடைய ஜெபத்தை அங்கீகரித்து எங்களுக்கு இந்த நல்ல நிலத்தை கரையும் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கு நாங்களே ஒரு சாட்சி. கடந்த வாரத்தில் எங்கள் மருமகளுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் சுகப்பிரசவத்தில் கொடுக்க கிருபை செய்தார். நாங்கள் டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னதாக பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போனோம். அப்போ பாஸ்டர் மூலிமா ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு சம்மந்தியும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பாஸ்டர் போகும்போதே சொன்னார், நல்ல சம்மந்தியோடு போகிறீங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் அவங்க கூட இருந்து பார்த்துக்குவாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்கம்மா, சுகப்பிரசவத்தோடு வருவீங்கன்னு சொன்னார். அதன்படியே எங்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டார் ஆண்டவர். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு நியூ இயரை முடிஞ்ச உடனே அப்பா பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து பைக்கில் தான் மலுமிச்சம்பட்டியிலேருந்து வந்துட்டு இருந்தோம். நிறைய ட்ரிப்பு வந்துட்டு மலையில் நிறைய நனைஞ்சிட்டு அப்படிலாம் வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நிறைய நாள் பாதிச்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி. அப்போ பாஸ்டப்பா போன கடந்த நியூ இயர் முடிஞ்சோன்னே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தப்போ இந்த வருடத்துக்கு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் கார் எடுப்பீங்க, கர்த்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார், நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு முடிகிறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கார் கொடுத்தாரு கடவுள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது.
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவர்கள் பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இந்த பகுதியை வாசிக்க ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு கர்த்தர் எனக்கு தந்தார். 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? ஆமா, கவனிங்க. இங்கே ஒரு பிரமிப்போடு ஒரு ஆச்சரியம் நடந்தது. ஆச்சரியத்தை மற்றவர்கள் பார்த்தார்கள், அசந்து போய் நின்றுட்டார்கள். இவங்க யாரு? கலிலேயர் அல்லவா? இவங்க பேசுறவங்க எல்லாம் கலிலேயா நாட்டுக்காரங்க அல்லவா? கலிலேயா என்றாலே மீன் பிடிக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, தோய்ந்து போனவங்க, பின்தட்டில் இருக்கிறவங்க. ஆனா மற்ற மேதையாய் இருக்கிற மெசபதோமியா ஜனங்கள், எகிப்தியர்கள், எருசலேம்ல இருக்கிற பண்டிதர்கள் எல்லாரும் இவங்களை பார்க்கிறாங்க. இந்த 120 பேரை பார்க்கிறாங்க. மேல் வீட்டு அறையில் இருந்த 120 பேரை பார்த்து 11வது வசனம் வாசிங்க. கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஐயோ, இவங்க யாருங்க? தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்களே பாருங்க எப்படின்னு. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே அவங்க தேவனுடைய மகத்துவத்தை இவங்க பேசுறாங்களே, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். மனுஷன் மாறணும்னு நினைக்கிறான், அவனால முடியல. ஆனா இங்கே ஒரு சம்பவம். கலிலேயா ஜனங்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமா, பார்தரும் மேதரும் மெசபதோமியரும் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலிருந்து உள்ள வார்த்தைகள் அங்க பேசப்படுது. தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்க. ஆச்சரியப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆச்சரியம்! இவங்க பேச பேச இவங்களுடைய முகம் மாற்றம் வருகிறது. விடுதலையை பார்க்கிறாங்க. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நெடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், மாற்றம் உண்டாகிறது. பக்கத்துல பார்த்து ஆவியில நிறைய நிறைய அந்நிய பாஷை பேச பேச, அந்நிய பாஷை பேசுறவன் ஆண்டவரோடு பேசுறான். அந்த பார்க்கிற ஜனங்கள் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பண்டிகை நாட்களில் நீங்கள் அந்நிய பாஷையோடு பேசணும். அந்நிய பாஷையை நீங்க பெற்றுக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த இந்த ஆவி. ஏசாயா எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்துல பரியாச உதடுகளோடும் அந்நிய பாஷையோடும் இந்த ஜனத்தோடு பேசுவேன்னு சொல்றார். ஒரு மனிதன் அந்நிய பாஷை பேச பேசாம வேதம் சொல்லுகிறது விளக்கம் உங்களுக்கு தெரியாட்டாலும் தேவனோடு பேசுறான். இன்றைக்கு ஆமா, மனுஷன் ஒரு மாற்றத்தை விரும்புறான், ஆசீர்வாதத்தை விரும்புறான், ஜெயத்தை விரும்புறான், வெற்றி பெற விரும்புறான். அது எல்லாம் 120 பேருக்கும் கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டி பிரமித்து ஆச்சரியப்பட்டார்.
பேதைகள், மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, அடித்தட்டுல இருக்கிறவங்க, சொல்றவங்க எல்லாம் யார் சொல்றா? மேதைகள், பார்தரும் மேதரும் சொல்றாங்க. எகிப்தியரும் எருசலேம்ல இருந்த பண்டிதர்கள் சொல்றாங்க. என்னையா பிரமிப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்குது. இதை கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளும் நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்கணுமா? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டு ஆச்சரியங்கள் வந்துடும். பிரமித்து மற்றவங்க பார்ப்பாங்க, என்ன ஜெயராஜா, என்ன ஆவியானவர் மறுரூபமாக்கிடுவார் நம்மளை. ஆச்சரியம். இயேசுவின் ஊழியத்துல தான் ஆச்சரியம் நடந்தது. ஆச்சரியம், பிரமிப்பு, ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பார்த்து அசந்து போனாங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 28வது வசனத்துல, அதாவது திமிர்வாதக்காரன மார்க் வீட்டுல ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தட்டோடுகளை இறக்கி 4 பேர் கட்டுல வச்சு ஓடுகளை இறக்கி அவனை ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல நடக்க பண்ணிட்டார். அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆச்சரியங்கிறது இயேசுவுக்குரிய வார்த்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த மனுஷனும் ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடியாது, செஞ்சது கிடையாது. இயேசுவின் ஊழியம் தான் ஆச்சரியம். இயேசு தான் ஆச்சரியம். அவர் பிறப்பு தான் ஆச்சரியம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமோ அதிசயம், ஆச்சரியம் அவருக்குரியது. ஆனா இங்க கலிலேயா மக்கள் பரிசு அந்நிய பாஷை பேச பேச ஆச்சரியப்படுறாங்க. கையை உயர்த்தி நீங்க இந்த செய்தியை கேட்க கேட்க கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, மனம் திரும்புதலை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க, விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, பிசாசை எதிர்த்து நிற்கிறதை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து வல்லமை பெறப்பட்டதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. படிப்பறிவு இல்லாத ஆளு நிழல் பட்டு சுகமாகிறது ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஆளுக்கு யார் தெரியுமா? பயந்தாங்காளி ஆளுக்கு, மறுதளிக்கிற ஆளுக்கு, சத்தியம் பண்ணி சபிச்ச ஆளுக்க, நம்மள மாதிரி உள்ள ஆளுக்க. ஆனா இப்போ தைரியம் வருது, பரிசுத்த ஆவியில நிறைந்து, எந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ அந்த இயேசுவின் நாமத்தினால இந்த சப்பானி சர்வாங்க சுகத்தை பெற்றுக் கொண்டான். அலங்கார வாசல்ல சப்பானி இருந்தால்லவா, அவனை கையை பிடிச்சி, ஏசு வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நட அப்படி கையை பிடிச்ச கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு குதித்து எழுந்து தேவனை துதித்து ஓடிக்கணும். முடிஞ்ச உடனே எல்லாம் பார்க்காங்க, என்னடா இவன் இப்படி அற்புதம் செய்யறான், நீங்க யாருங்க? மத்தேயு எழுதின புஸ்தகத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 73 74 இந்த வசனத்தை வாசித்தா, சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. கவனிங்க, மறுதளிச்சவன், சபிச்சவன் இவன் மட்டுமல்ல, எல்லாம் அப்படித்தான் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மரித்த உடனே உள்ளக்குள்ள எல்லாம் பயம் வந்துருச்சு, நம்மளையும் ஓடி ஒளிஞ்சவங்க. அப்படிப்பட்ட ஆளு அந்நிய பாஷை பேசுறாங்க. பார்த்த மேதைகள், ஞானவான்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு எனக்கு செய்தி என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆச்சரியமாக்கிடுவார். அப்படி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை ஆச்சரியமாக்கிடுவார். உங்க வாழ்க்கையை ஆச்சரியமாக்கிடுவார். உங்க வாழ்க்கையை ஆச்சரியமாக்கி, நீங்க பேத கிடையாது, இனி படிப்பறிவு இல்லாதவங்க கிடையாது, அடிமட்டத்தில் உள்ள ஆட்கள்ல, கஷ்டப்படுற ஆட்கள்ல, பாவத்தில் விழுகிற ஆட்கள்ல, அப்படியே அந்த பரிசுத்த ஆவி வந்த உடனே அப்படியே ஆச்சரியம், எல்லாரும் ஆச்சரியம் பிரமிக்கிறாங்க இவங்களை பார்த்து. முன்னால கால் வரமாட்டுக்கு பின்னால வருது, காரணம் பிரமிப்பு. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பிரமிப்பாங்க. உங்களை பார்த்தா கையை நீட்டி சொல்லுங்க, உங்களை பார்த்து
ஆச்சரியப்படுவாங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்ன? அந்நிய பாஷை பேசுறாங்க, பரிசுத்த ஆவியில பேசுறாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. நீங்க பரிசுத்த ஆவியில பேசுறது தேவனுடைய மகத்துவத்தை பேசுறீங்க, தேவனோடு பேசுறீங்க. உலக மக்களுக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்நிய பாஷை பேச பேச உள்ள மறுரூபமாகும், உள்ள மாற்றமாகும். ஏசாயா எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல ஞானத்தை அருளும் ஆவி, அறிவை உணர்த்தும் ஆவி, பரிசுத்தத்தை கொண்டு வரும் ஆவி. வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பெலனையும் அருளும், ஆலோசனையும் பெலனும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அறிகிற ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களை பார்த்தா ஆச்சரியப்படணும். உனக்கு எங்கப்பா ஐபிஎஸ் சபைக்கு போய் ஆள் மாறிட்டானே. அல்லேலூயா. ஆவியானவர் திராணியும் வல்லமையும் உடையவர். கல்மலையை போல, சங்கார புசலை போல, உருண்டு வருகிற பெருமளம் போல வந்து நமக்கு இருக்கிற தடையெல்லாம் நொறுக்கி போட்டுவார் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய கையினாலே அதை தரையில தள்ளி விடுவார். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியில நிரம்புங்க. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொல்ல எங்க பரும் நம்முடைய சபை ஆவியில ரொம்ப நிரம்பிடுங்க. நிரம்பணும், ஆவியில நிரம்பணும். அந்நிய பாஷை பேசணும், உங்க பிள்ளைகளை பேச வைங்க. அது ஏதோ ஒன்னு நினைச்சுக்கிடாதீங்க. இயேசுவினுடைய ஆவி அது. கையை உயர்த்தி, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆவி. ஆமா, உங்க பயத்தை நீக்கி உங்களுக்கு தைரியம் கொடுக்கிற ஆவி, பேதையை நீக்கி ஞானத்தை கொடுக்கிற ஆவி. ஸ்தோத்திரம். என்னமா நிறைய நான் சொல்லிக்கிட்டே போலாம். ஆவியானவருடைய கிரியை, தடைகளை உடைக்கிற ஆவி, உள்ளிருந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆவி, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவி ஆவியானவர். ஆவியானவரை நீங்க நல்லா அந்நிய பாஷை பேசணும், மாற்றத்தை கொடுத்துருவாரு. அல்லேலூயா. பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவன் நம்மளை பார்க்கும்போது துண்டை கையில போட்டு குனிவான், இவன் இப்படிப்பட்ட மகத்துவங்களை பேசுறானே. பக்கத்துல பார்த்தோம். அந்நிய பாஷை பேசுறது ஆண்டவரோடு பேசுறீங்க, ஆண்டவருடைய மகத்துவங்களை பேசுறீங்க. அந்த மகத்துவம் அப்படி உங்க மேல இறங்கி மறுரூபத்தை உண்டாக்குவார். நம்ம சரீரம் மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய சரீரம் கிரியை செய்கிற ஞானங்கள் மாறிடும். இன்றைக்கே நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து பேசுகிற எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படின்னா என்ன? சாதாரண ஆட்கள் அல்லவா? இந்த மகத்துவமான காரியத்தை பேசுறாங்களே, நமக்கு ஆச்சரியமா இருக்குது. உங்களை நடத்துற விதம் ஆச்சரியம், உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் ஆச்சரியம், உங்க பிள்ளைகளை நடத்துற விதம் ஆச்சரியம், உங்களை கர்த்தர் போஷிக்கிற விதம் ஆச்சரியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற செல்வங்கள் ஞானங்கள் ஆச்சரியம். ஆச்சரியம். உங்க பிள்ளைகளை பார்த்து உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். பரிசுத்த ஆவியை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கிடணும். பரிசுத்த ஆவியை எல்லாரும் 7வது வசனம் வாசிங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர் அல்லவா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தேவனுடைய மகத்துவத்தை நான் பார்க்கிறோமே, கேட்கிறோமே. ஐயோ, இவங்க சாயல் மாறி இருக்கிறதே, உருவம் மாறி இருக்கிறதே, பேச்சு மாறி இருக்கிறதே, நட மாறி இருக்கிறதே, உட மாறி இருக்கிறதே, பார்வை மாறி இருக்கிறதே. விடுதலையை பெற்றாங்க. பேசுற தைரியத்தை பார்த்தாங்க. இவங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அதிசயத்தை பார்த்தாங்க. ஹோலி ஸ்பிரிட்ல நிரம்பி பிரசங்கம் பண்றார். 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. எண்ணிக்க முடியாத திரள் ஜனங்கள் எழுதியிருக்கிறது. பேதுரு நனல் பட்டு சுகமாகுவார்கள் என்று விசுவாசத்தோடு கடத்தி வைக்கிறாங்க. பேதுரு நனல் பட்டு அநேகர் சுகமாகிறாங்க. இது எல்லாம் ஆச்சரியம். இயேசு செய்த அதிசய ஆச்சரியத்தை பார்த்தாங்க அல்லவா? ஐயோ,
லாசருவை உயிரோடு எழுப்பின உடனே வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரர் எல்லாம் கூடிட்டாங்க. நாம் என்ன செய்கிறதுங்க? இவர் அநேக அற்புதங்களை செய்கிறாரே, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கையை மடக்கி அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கையை நீட்டி பிரசங்கம் பண்றேன், உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் எல்லாம் அண்ணாந்து பார்க்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். உங்களை ஆச்சரியப்படணும்னா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியை ஊத்துவேங்கிறார், எடுத்து பேசுங்க. நீங்க அது என்னமோ உங்களை ஆமா பிடின்னு இருக்குல்ல, நீங்களே பேசணும். ஹோலி ஸ்பிரிட் ஆமென் இங்க உள்ள இருக்கு, வாய்க்கு கொண்டு வாங்க. பரியாச உதடு வரட்டும், அந்நிய பாச வரட்டும். எந்திரிங்க, ஞானம் உள்ளவனா மாறிடுவீங்க. எந்திரிங்க, பாவத்தை ஜெயிக்கிறவனா மாறிடுவீங்க. எந்திரிங்க, கண்ணிகள் தெரிக்கும், கட்டுகள் உடையும். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் கலிலேயவர் அல்லவா? நம்ம பாசிய பேசுறாங்க, தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ ஆச்சரியம்னா என்ன தெரியுமா? ஆவியானவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இயேசுவோடு இருக்க வைக்கிற ஆச்சரியம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். எல்லாம் கை தட்டி, எல்லாம் கை தட்டி, எல்லாம் கை தட்டி. ஆம், பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்த்து ஒரு நாள் ஓடி ஒளிஞ்சாங்க. பொம்பளைக்கு முன்னால் இந்த இயேசுவே எனக்கு தெரியாதப்பான்னு சத்தியம் பண்ண ஆளு இப்போ தைரியமா பேசுறாங்க. தைரியம் வரணுமா, ஞானம் வரணுமா, இயேசுவோடு இருங்க. நீங்க அல்லேலூயா, இயேசுவோடு இருக்கிறதுக்கு தான் நாங்க கூப்பிட்டுருக்கோம் உங்களை. போன வரமெல்லாம் கதை இயேசுவோடு இருந்தாங்க. இயேசுவோடு இருக்கும்போது ஒரு தைரியம் வருது. பாவத்தை ஜெயித்த தைரியம், பரிசுத்த வாழ்க்கை குறித்த தைரியம், விசுவாசத்தை குறித்த தைரியம். பயம் நீங்கணுமா, இயேசுவோடு இருங்க. அப்போ ஒன்னே சொல்றாங்க, ஆச்சரியப்பட்டு இந்த ஞானமும் இந்த தைரியமும் எங்க இருந்தப்பா வந்தது? இவங்களும் இயேசுவோடு இருந்தவங்க. நீங்க இயேசுவோடு இருந்துட்டு எந்திரிச்சு பாருங்க, ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. பெரிய மாற்றத்தை பார்க்கிறோமே. இந்த ராஜேஸ்வரி கிட்ட பெரிய விடுதலையை பார்க்கிறோமே. சொல்லுவாங்க, பேரை சொல்லி நமக்கு இருக்கிற மாற்றத்தை உச்சரிப்பாங்க. நான் இயேசுவோடு இருந்தேன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க சொல்லுவாங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? தெருக்காரங்க சொல்லுவாங்க, ஊரார் சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடி ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இயேசு என்னென்ன அற்புதம் செய்தாரோ அத்தனை இவங்க செய்வாங்க. என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை விட மேலான பெரிதான காரியம் செய்வான். ஆச்சரியம். ஆண்டவரோடு கூட இருங்க. பூவோடு நார் சேர்ந்தா நாறு மணக்கும். ஒரு காந்தத்துல ஒரு இரும்பை வைங்க, அது காந்தமா மாறிடும். கொஞ்ச நேரம் ஒட்டி இருந்தா போதும். கொஞ்ச நேரம் அந்த இரும்பை எடுத்து ஒட்டிட்டு இன்னொரு இடம்புல வைங்க, அது ஒட்டிக்கிடுங்க. இயேசுவோடு இருங்க, அந்த பரிசுத்தவானோடு இருங்க, வானம் பூமி படைத்த அந்த அதிசயமுள்ள தேவனோடு இருங்க. நீங்க இருங்க. எத்தனை பேர் இருக்க போறீங்க? ஹல்லேலூயா. பவுல் சொல்ற, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறப்ப நீங்க எல்லாரும் என்ன பின்பற்றுங்க. என்ன அற்புதம்! கிறிஸ்துவின் சுவாபம். சாது சுந்தர் சிங்கை பார்த்து சொன்னாங்க, கதவை தர இயேசுநாதர் வராருன்னு சொன்னாங்க. இந்த மனிதன் ஒரு பெரிய ஜெப வீரர். ஹல்லேலூயா. சீக்கிய மதத்தில் இருந்தாலும் இயேசுவை வெளிப்படுத்தினவர். கிறிஸ்துவ மார்க்கத்தை ஒருவர் அழிக்க முடியாது. ஆமா, இயேசுவோட ஜபத்தை கூட்டுங்க. அங்கங்க துன்மார்க்கரோடு கூட நிக்காதீங்க, அங்க போய் நிக்காதீங்க. டீ கடையில் உங்களுக்கு என்ன வேலை? டெய்லர் கடையில் என்ன வேலை? அந்த காலங்கள்லாம் டெய்லர் கடையில் ஒரு 10 பேர் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அதெல்லாம் வேலை கிடையாது. என்ன நெட்ல உங்களுக்கு என்ன வேலை?
செல்லுலயே நோண்டிக்கிட்டீங்களா? என்ன வேலை? கரப்படுத்துற வேலை. அதெல்லாம் உண்டு. ஆண்டவர்ட்ட உட்காருங்க, ஆண்டவர்ட்ட உட்காருங்க. இவர்களும் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று தெருக்காரங்க சொல்லுவாங்க. ஏதோ பாருங்க, பரிசேயர் சதுசேயர் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, பேசுகிற தைரியத்தை பார்த்து இவர்களும் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று ஆச்சரியப்பட்டார். இந்த ஆச்சரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தாரார். ஆமா, இது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு நேராக நடத்துறார். இரண்டாவது ஒரு ஆச்சரியம், இயேசுவுக்கு விரோதமாய் இருந்த மனம் திரும்பின அந்த சவுல் பவுலாய் மாறினதை குறித்து ஒரு ஆச்சரியம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமிலே இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா? கவனிங்க எல்லாரும், இப்ப என்னைய பாருங்க. தீவிரவாதிங்க இவன். இயேசுக்கு விரோதமா இருந்தவங்க. ஸ்தேவானை கொல்றதற்கு முதல வஸ்திரத்தை காத்துக்கிட்டு இருந்தவன், ரத்தத்தை பார்த்து நாக்க சுழட்டினவன், அவன் கொலை செய்வேன் சொல்லி அதிகாரத்தை வாங்கினவன், அதிகாரம் பெற்றவன். ரோம ஒரு பிரச்சனை. இவன் அதிகமாய் கமாலியர் பாதத்துல வேதத்தை கற்று தேர்ந்தவன். இவங்கெல்லாம் பொல்லாத மார்க்கத்தை பேசுறாங்கன்னு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வந்தவன். இப்ப என்ன பண்றாருன்னா, அதுக்கு முன்னால அவரே போதிக்க ஆரம்பிக்கிறார். கையை உயர்த்தி அவரே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்துல, மிந்தி நம்மை துன்பப்படுத்தினவனே தன் அழிக்க தேடின விசுவாசத்தை பிரசங்கம் பண்றான். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தது. பெரிய மாற்றம். கவனிக்கிறீங்களா? தீவிரவாதி மனம் திரும்பி இயேசுவை பிரசங்கம் பண்ற அந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். உங்க தெருவுல பைபிளை பிடுங்குறானா, எங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாதுங்கிறானா, அவனை சீக்கிரம் கர்த்தர் தொற்றுவார். அவனை தொடுறதான் கர்த்தருடைய கண்கள் இருக்கு. 100 பேர் பேர் எழுதி வச்சிருக்கிறேன். ஆமா, 100 பேர் பேர் எழுதி வச்சிருக்கிறேன். ஆமா, சார்லஸ் டார்வின் என்கிற குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்லலாம். அப்படியே அதான் அவருடைய தத்துவமா இருந்தது. ஆனா ஒரு வியாதி வந்தது கடைசியில். இயேசுவே என்னை மன்னி. அவர் எழுதி கடைசி புத்தகம், தேவன் மனிதனை அவர் சாயலாய் உண்டாக்கினார், எழுதிட்டார். நான் தோத்து போனேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நாஸ்திகன், கடவுளே இல்லை வால்டர், அவர் ஒரு விஞ்ஞானி. அவரு என்ன சொன்னார்னா, கடவுளே இல்லைன்னாரு. ஆமா, அவரு கடவுள் இல்லைங்கிற புக்கு அடிக்கக்கூடிய தன் வீட்டை கொடுத்தாரு. கடைசியில அந்த வீட்டில் தான் இன்னைக்கு பைபிள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? பக்தி பரவசமாய் பாடின கவிஞர் கண்ணதாசன் கடைசியில் ஒரு புஸ்தகம் எழுதினார், இயேசு காவியம் என்று. 1000 சொல்லலாம். நான் அத்தனை தீவிரவாதியும் கர்த்தர் மனம் திரும்ப பண்ணி இருக்கிறார். அவருடைய மனதுருக்கம். ஹல்லேலூயா. இவனை கொண்டு என்ன அற்புதம் செய்தார். பவுல் கைகள் அற்புதம், பவுல் அதாவது உருமால்கள் கட்சிகளை போடும்போது அற்புதம். ஆமா, எப்படி அந்த பவுல் ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ, நம்மளை துன்பப்படுத்தினவன் இப்படி மகத்துவமான காரியத்தை பேசுறானே. நான் சொல்றேன், உங்க வாலிப பையங்கள்லாம் மனம் திரும்ப போறாங்க. வாலிபர்கள்லாம் மனம் திரும்ப போறாங்க. பெரிய மனம் திரும்புதல கர்த்தர் கட்டளையிட போகிறார். தீவிர செயல்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி, ஆண்டவர் கர்த்தருக்காக ஊழியத்துக்கு அநேகரை வாலிபர்கள் எழுப்ப போகிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க. நான் ஒன்னு சொல்லிட்டு முடிக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது இயேசுவோடு இருப்பதை பார்த்த ஆச்சரியம். இரண்டாவது, இயேசுவுக்கு விரோதமாய் இருந்தவன் மனம் திரும்பினதை குறித்த ஒரு ஆச்சரியம். மூன்றாவது ஒரு ஆச்சரியம், இயேசு ஜனங்களை பரிசுத்தமாக்கி சொந்த ஜனங்களாய் மாற்றின ஒரு ஆச்சரியம். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தா, ஆச்சரியமான ஒரு ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி,
சொந்த ஜனமாய். இங்க கவனிங்க, அவர் வானம் பூமி படைச்ச தெய்வம். நம்ம எங்கேயோ மண்ணில் கிடந்த நம்மளை என் மகான்னு கையை நீட்டுறார், என் மகன்னு கை நீட்டுறார். சொந்த ஜனமாய் நம்மளை மாற்றின ஆச்சரியம். என்ன அமைதியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நான் அவருக்கு சொந்த ஜனம், ஊடால இடவழியே கிடையாது. அவர் தான் எனக்கு அப்பா, அவர் தான் எனக்கு அம்மா, சொந்த ஜனம். எபேசியர் எழுதின புஸ்தகம் சொல்லுது, மிந்தி நீங்க அந்நியராய் இருந்தீங்க, மிந்தி கிறிஸ்துவை அறியாதபடி. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், அக்காலத்துல நீங்க கிறிஸ்துவை சேராதவங்க, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், ஆமா, வாக்குத்தத்தத்தின் பாருங்க, அந்நியராய், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பே கிடந்தோம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராய் இருந்தோம், பரதேசிகளா இருந்தோம். கவனிங்க, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்தோம். இந்த சத்தியம் நமக்கு தெரியாது. இப்போ அவர் சொந்த பிள்ளையா நம்ம இருதயத்தோடு இருதயமா மாற்றிட்டார், முகத்தோடு முகமாய் மாற்றிட்டார், கையோடு கையாய் ஓட்டிட்டார், காலோடு காலாய் ஓட்டிட்டார். அவர் நடக்க நான் நடக்க. ஓ ஹல்லேலூயா. அவர் பிள்ளை யாருன்னா நான் தான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஓ ராபாபா. வேதம் சொல்கிறது, பேதுரு சொல்றார், ஆண்டவரை பார்த்து சொல்றார், இவர் எங்களை வெள்ளியினாலும் பொண்ணுனாலும் ரட்சிக்கப்படல, வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்க மீட்கப்படாம குற்றமற்ற விலையேற பெற்ற இரத்தத்தினால். எல்லாரும் எந்திரிங்க. இந்த இரத்தம் தான் அவர் சொந்த மகனாய் மாற்றிய ஆச்சரியம். ஆமா, அவர் சொந்தத்துல வந்தார், சொந்தம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நீ தான் அவருக்கு சொந்தம், மேரி தான் சொந்தம். ஆமா, இயேசுநாதர் மகா யாரு? மேரி. இயேசுநாதர் மகன் யாரு? ஜெயராஜ். எல்லாம் தலையில கை வச்சிடுங்க. நான் இயேசுவின் பிள்ளை, என்னை சொந்தமாக்குனாரே. இதுதான் ஆச்சரியம். நம்மளை சொந்தமாக்கினாரே, அவருடைய சொத்துக்கு பங்காளியாய் சுதந்திரவாளியாய் மாற்றினாரே, அவருடைய அபிஷேகத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு நம்மளை பங்குள்ளவராய் மாற்றினாரே, அவருடைய உடன்படிக்கைக்கு நம்ம பங்குள்ளவராய். ஓ, ஒரு நாள் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம். தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, தலையில கை வைங்க. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம், குற்றமற்ற ஒரு இரத்தம் சிந்தி உன்னை சொந்தப்படுத்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தை பாருங்க. ஓ, இன்றையிலிருந்து ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்ளுங்க. 120 பேர் அந்த பரிசுத்த ஆவியிலே பெற்ற உடனே பார்த்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆவியானவர் இயேசுவோடு இருக்கும்படி உங்களை கொண்டு வருவார். அப்பொழுது ஆச்சரியப்படுவீங்க. ஆவியானவர், ஆமா, எதிரிகளை ரட்சிப்பார். அதுல ஒரு ஆச்சரியம் உண்டாகும். ஆவியானவருடைய வேலை என்ன வேலை? இருளை ஒளிமயமாக்குவார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஓ, எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. ஓ, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிய கூட்டமாயும் அவருக்கு பரிசுத்த ஜனமாயும் சொந்த ஜனமாய் எல்லாம் தலையில கை வைத்து ஆவில நிறைங்க நிறைங்க நிறைங்க. ருத்தாரா கரபரா தரா தரா ருத்தாராமா கபா. சிலுவையிலே ஆண்டவருடைய இரத்தமனை சொந்தமாக்குனது. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு. எல்லாம் நல்லா கை தட்டி ஒப்பு கொடுங்க. ருதாரா கதரபா ஹோரியா. ஆச்சரியம் உண்டாகட்டும், பிரமிப்பு உண்டாகட்டும், பிரமிப்பு உண்டாகட்டும், ஆச்சரியம் உண்டாகட்டும், ஆச்சரியம் உண்டாகட்டும், பிரமிப்பு உண்டாகட்டும். உங்களுக்கு ஞானத்தை உணர்த்துற ஆவியை தாரார், உணர்வுள்ள ஆவியை தாரார், அறிவு ஊட்டுகிற ஆவியை தாரார், பரிசுத்தமா நடக்கக்கூடிய ஆவியை தாரார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை
ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.